அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நேற்றைய தினம் உலகமே மிகப்பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்ந்த ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லா உட்பட 9 நபர்கள் கிட்டத்தட்ட அந்த ஹெலிகாப்டரில் நடந்த விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தான் உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்த்துச்சு. காரணம், இந்த நபர்கள் எல்லாமே உலகம் முழுக்க நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக காணப்பட்டாங்க. குறிப்பாக பலஸ்தீனுடைய விடுதலையில் முழு மூச்சோடு செயல்பட்ட நபர். குறிப்பாக இப்ராஹிம் ரைசியை பற்றி நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சிறு பிராயத்திலிருந்தே விடுதலை பலஸ்தீன் மீதான தேட்டமும் நாட்டமும் அதிகமாக இருந்திருக்கு. இந்த போருடைய ஆரம்பத்திலிருந்து அவர் உறக்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா? பலஸ்தீன் விடுதலை அடைய வேண்டும், குழந்தைகள் பிஞ்சுகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீள வேண்டும், விடுதலை பலஸ்தீன் அமைந்து அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், இதற்காகத்தான் நாம் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் பலஸ்தீனுடைய விடுதலையில் முழு மூச்சோடு செயல்பட்டவர் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். ஸோ இப்படிப்பட்ட நபருடைய இழப்பு தான் இன்னைக்கு பேர் இழப்பாக காணப்படுது. ஸோ இந்த ஜனாசாக்கள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டு ஈரானுடைய நகரமாக இருக்கக்கூடிய தப்ரேஸுக்கு கொண்டு வரப்பட்டது. தப்ரேஸில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் அனைத்து ஜனாசாக்களும் வைக்கப்படுகிறது. ஈரானுடைய மக்கள் எல்லாமே மனம் குமுற அழுது கொண்டே அந்த ஷஹீதுகளுக்காக துவா செய்து அந்த ஷஹீதுகளை நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் இறுதி சடங்குகளை கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த இறுதி சடங்கு, இந்த நிகழ்வில் பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்களும் கலந்து கொண்டாங்க. குறிப்பாக மிகவும் நெருக்கமான நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின், இன்னும் சில தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. ரஷ்யாவுடைய தலைவர் பல்வேறு விமானங்கள் புடைசூழ பாதுகாப்பாக வந்துருக்கிறாருங்கிற தகவலை கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய அளவில் பில்டப் கொடுத்த மாதிரிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 4 ஷுகே என்று சொல்லக்கூடிய விமானங்கள், பாதுகாப்பு போர் விமானங்கள், இது ஷுகே 35ன்னு சொல்லுவாங்க. இந்த விமானங்கள் இருபுறமும், இங்கிட்டு 2 விமானம், அங்கிட்டு 2 விமானம், மொத்தம் 4 விமானங்களுடைய பாதுகாப்போட தான் ரஷ்ய தலைவர் புட்டின் இந்த இறுதிச் சடங்கில் கலந்துருக்கிறாரு. மேலும் சீன தலைவராகட்டும், இன்னும் பல்வேறு தலைவர்கள் இரங்கல் செய்தியை சொல்லியிருக்காங்க. சில தலைவர்கள் நேரடியாக இந்த இடத்திற்கு தப்ரேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு இந்த இறுதி ஊர்வலத்தில், இறுதி நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். ஸோ அப்போ நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு முடிவா, இதோடு ஈரானுடைய எல்லா செயல்பாடும் நின்று விடுமான்னு கேட்டால் கிடையாது. காரணம், ஈரானை பொறுத்த வரைக்கும் பல தியாகிகளை பார்த்த ஒரு நாடு. ஒவ்வொரு வருடங்களும் பல தியாகிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஸோ அவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த போரும் அந்த செயல்பாடும் அந்த நாட்டுடைய வளர்ச்சியும் தொய்வடையாமல் நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகமது குலாம் என்று சொல்லக்கூடிய நபருக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி அமீர் அப்துல்லாவுடைய இந்த வெளியுறவுத்துறை அந்த பதவிக்கு யார் வர்றான்னு கேட்டிங்கன்னா, அலி பக்கேரி கனி என்று சொல்லக்கூடிய நபர். இவர் இராணுவ படை தளபதியாக இருக்கிறாரு. ஸோ இவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ மிற்ற பதவிகளுக்கு அது அடுத்தடுத்த கட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ எந்த விதத்திலும் இந்த நாடுடைய பொருளாதாரம் மற்றும் இந்த நாடுடைய செயல்பாடுகள், அரசு இயந்திரங்கள், பலஸ்தீனுக்கான செயல்பாடுகள் எதுவுமே குறையில அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. காரணம், இது தியாகத்தின் வெளிப்பாடாக தான் காணப்படுகிறது. நீங்கள் ரஷ்யாவுடைய தலைவர், அதாவது ஒரு தத்துவ ஞானி, முக்கியமான தத்துவ ஞானி, எதாக இருந்தாலும் பல்வேறு கருத்துக்களை தைரியமாக சொல்லுவார். புட்டினுடைய ஒரு நெருங்கமான நண்பராகவும் காணப்படுறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் குகி என்று சொல்லக்கூடிய நபர். இந்த தத்துவ ஞானி சொல்கிறாரு, நிச்சயமாக ஈரானுடைய மக்கள் கவலை கொள்ள வேண்டாம், ஈரானுடைய மக்கள் பின்னாடியும் ஈரானோடும் நாங்கள் இருக்கின்றோம், ரஷ்யா இருக்குது, உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக இறந்த ரைசி ஆகட்டும், அமீர் அப்துல்லாவாகட்டும், அவர்கள் சுவனத்திற்கு அழைக்கப்பட்டு விட்டார்கள், சுவனத்துடைய விருந்தாளிகளாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ பூமியில் அடுத்த ஹீரோக்கள் உருவாகக்கூடிய தருணம் உருவாகிருச்சு. ஸோ அடுத்த ஹீரோக்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் இதை வழிநடத்துவார்கள் என்ற விஷயத்தை அவர் கிறிஸ்துவர், அந்த அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடியவர், அவர் விளங்கி சரியான ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார், ஒரு செயல்பாட்டை முன்வைக்கிறார்னா எந்த அளவு ஒரு உன்னதமாக இருக்குன்னு பாருங்க. இதே அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய தத்துவ ஞானி முன்னாடி சொன்னார், உலகத்திற்கு அன்சாருல்லாக்களுடைய இந்த செயல்பாடு உலகத்திற்கு இஸ்லாத்தை அழகான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. இஸ்லாம் என்ற மார்க்கம் எவ்வளோ எளிமையானது, எவ்வளோ பண்புள்ளது, எவ்வளோ நலம் சார்ந்தது, எவ்வளோ ஒழுக்கமானது என்ற விஷயத்தை அன்சாருல்லாக்களுடைய தாக்குதலும் அந்த போருடைய நெறிமுறையும் அழகான முறையில் கொண்டு போய் காட்டிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த அலெக்சாண்டர் சொல்லக்கூடிய தத்துவ ஞானி பதிவு செய்கிறார். ஸோ அந்தளவு நேர்த்தியாக இன்னைக்கு ஈரானோடு நட்புணர்வோடு ரஷ்யா இருக்குது. இதே மாதிரி சீனாவும் சொல்லுது. சீனா தலைவர் ஜேபிங் ஆகட்டும், வடகொரியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிம்ஜாங் ஆகட்டும், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஈரானோடு நட்புணர்வோடு இருந்தோம், நல்ல நண்பனை இழந்துட்டோம், நல்ல சகோதரனை இழந்துட்டோம்,
எது இழந்தாலும் இந்த ஈரானுடைய வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சி, மற்ற உள்கட்டமைப்பு வளர்ச்சி அல்லது பலஸ்தீனுடைய விடுதலை சார்ந்த விஷயங்களை நாங்கள் முழுமையாக உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. குறிப்பாக சீனா என்ன சொல்லியிருக்குன்னா, மத்திய கிழக்கில் இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய நாட்டாமை இருந்துட்டு இருக்குது, அவர்களுடைய அட்டுழி இருந்துட்டு இருக்குல்ல, இவர்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆயுதங்களை நாங்கள் கொடுப்போம் இன்னும் அதிகப்படுத்தி. ஸோ உங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் என்றென்றும் துணை நிற்போம் சொல்லிட்டு இன்னைக்கு சீனா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் ஈரானோடு ஒரு நெருக்கமான உறவுல வந்து சொல்லியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 5 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் சொல்லிட்டு ஆயத்துல்லா கொமைனி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆயத்துல்லா கொமைனி சொல்லும்போது தான் நினைவு வருது, இப்ராஹிம் ரைஸுடைய ஜனாசா எடுக்கப்படக்கூடிய சூழல்ல ஆயத்துல்லா கொமைனி அன்போடும் பிரியத்தோடும் கொடுத்த அந்த மோதிரம் என்பது எடுக்கப்பட்டிருக்குது. அந்த மோதிரம் எப்பயுமே இப்ராஹிம் ரைஸ் அணிஞ்சிருப்பாராமா, எந்த நிகழ்வுகளும் அணிஞ்சிருப்பாராமா. ஸோ அந்த மோதிரம் என்பது இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு புகைப்படங்கள்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்கு, இதற்கு பின்னாடி சதி இருந்திருக்கான்னு கேட்டால் சதி இருந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. ஏன்னா இதில் சில விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும். இன்னைக்கு இப்ராஹிம் ரைஸுடைய அந்த இறப்புக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் பாதுகாப்போடு வராரு, 4 விமான பாதுகாப்போடு. அப்போ ஈரான் என்ற நாடு என்பது இந்த அக்டோபர் 7க்கு அப்புறமே ஒரு பதற்றமான சூழலில் இருக்குது, ஏன்னா மிகப்பெரிய ஒரு போரை கையாண்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சூழலில் இலங்கை போயிட்டு வந்திருக்கிறார் இப்ராஹிம் ரைசி, அதே மாதிரி அமீர் அப்துல்லா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. இடையில பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 7க்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு கூட போயிட்டு வந்ததான தகவல்கள் வந்துச்சு. ஸோ இவர் தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகள், இலங்கை போயிட்டு வந்ததாகட்டும், இலங்கை போயிட்டு வரும்போது கூட பெரிய பதற்றம் கிடையாது, இலங்கையில் நல்லா பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விதத்தில் இலங்கை நாட்டை நம்ம பாராட்டியே தீரணும். ஆனால் இந்த அஜர்பைஜான் போயிட்டு வந்த பின்னாடி இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னா பாதுகாப்பு குறைபாடு நடந்திருக்கோங்கிற ஒரு ஐயம் எழுது நமக்குள்ள. ஏன்னா இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழல், ஒரு போர் சூழல், உயிருக்கே ஆபத்தான நிலைப்பாடு இருக்கக்கூடிய இந்த வேளையில் இப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுப்பது என்பது சரியா அப்படிங்கிற கேள்வி வருது. அதை தாண்டி அஜர்பைஜான் போயிட்டு வரும்போது இவர் கூட 2 ஃப்ளைட் பறந்துட்டு வந்துச்சு, அந்த 2மே சேஃபாக இலக்கை நோக்கி வந்துருச்சு. ஆனால் இவருடைய ஃப்ளைட் மட்டும் கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதற்கு பின்னாடி என்ன சூட்சமம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஈரான் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யாவாகட்டும் சீனாவாகட்டும் தெளிவாக சொல்லிடுச்சு, நாங்கள் இந்த விசாரணையில் எங்களை உட்படுத்தி கொண்டோம், நாங்கள் இதை ரொம்ப தீவிரமாக விசாரிப்போம். ஒருவேளை இஸ்ரேல் தான் பண்ணுச்சு, அதற்கு அமெரிக்கா உதவி செஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டால் 3ஆம் உலகப் போர் என்பது நிச்சயமாக நடக்கும். அது மத்திய கிழக்கில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், மேற்குலகத்தை கதிகலங்க செய்யும் என்ற விஷயத்தை இன்னைக்கு ஈரான் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. ஈரானுடைய மக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள், இது இயற்கையாக நடந்த ஒரு விபத்தே கிடையாது, சாதாரணமாக நடந்த விபத்து கிடையாது, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது சார்ந்து இந்த மாசத்துல, குறிப்பாக இந்த மாதத்துல பல சம்பவங்கள் நடந்திருக்குது. இந்த மாசத்துல மே 7ஆம் தேதி சவுதியுடைய பட்டத்து இளவரசர் சல்மான் மீது சில கொலை முயற்சிகள் நடப்பதற்கான திட்டம் என்பது தீட்டப்பட்டதான ஒரு தகவல்கள் அப்ப வெளியாச்சு. அடுத்து மே 14ஆம் தேதி துருக்கியுடைய அந்த ஆட்சி என்பது கவிழ்ப்பதற்கான பல்வேறு விஷயங்கள் என்பது வெளியாச்சு. ஸோ அதற்கு உடனடியாக துருக்கியுடைய தலைவர் எர்துகான் அவசர கூட்டத்தை கூட்டி பல்வேறு பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டார். அடுத்து மே 15ஆம் தேதி ஸ்லோவேனியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிகோ என்று சொல்லக்கூடிய நபர் சுடப்பட்டார். அதுக்கு அடுத்து தான் மே 19ஆம் தேதி ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, அமீர் அப்துல்லா உட்பட 9 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ இந்த மே மாதத்தில் இவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்கு, எல்லாமே ஒரு முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னா இது எல்லாமே 3ஆம் உலகப் போரை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழலை நோக்கி உருவாயிருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதே கேள்வியோடு இன்னும் சில பதிவுகளும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி பேசப்படுது. ஆல்ரெடி இது பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் தான். என்ன தொழில்நுட்பம்னு கேட்டிங்கன்னா DEW, அதாவது டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பேசப்படுது. இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன், நேரடியான சக்தி கொண்ட வெப்பன், நேரடி ஆற்றல் கொண்ட ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரடி ஆற்றல் கொண்ட ஆயுதம் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் என்பது செயற்கைக்கோள் வழியாக லேசர் மூலமாக விமானங்கள் மற்றும் குறிப்பிட்ட இடங்களை பர்டிகுலராக தாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது. இது அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக இஸ்ரேல் கூட இது பயன்படுத்தி இருக்கு, அமெரிக்கா பயன்படுத்தியிருக்குன்னு சொல்லக்கூடிய தகவல்கள் இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வானிலை எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழல் இருந்தால் கூட அந்த சூழலை பயன்படுத்தி அது ஒரு காரணமாக மாற்றி இந்த தாக்குதலை இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ, நான் சொன்ன மாதிரி இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் DEW என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தின் வழியாக இந்த ஹெலிகாப்டர் என்பது தாக்கப்பட்டு இப்ராஹிம் ரைசி மற்றும் மற்ற தலைவர்களை கொலை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த அளவு என்பது இன்னைக்கு டீப்பாக பார்த்து மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சதியாக இருக்கும் பட்சத்தில் இது அடுத்தடுத்த தலைவர்களுடைய ஒரு கொலை மிரட்டல் அல்லது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகரும் அப்படிங்கிறனால தான் இவ்வளவு டீப்பாக இந்த விஷயத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.